அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, தாயிஃபிலே உண்டான ஜூவுக்கு வந்திருக்கோம். மிருக காட்சி சாலை. இங்கே ஏராளமான சிங்கங்கள் இருக்குது. சிங்கம் பல வகையாக இருக்குது. அதே போல் ஐநாக்கள் இருக்குது, ஒட்டக சிவிங்கி, மான்களுக்கு தீனி கொடுத்தோம்னா அப்போ நம்ம கையிலேயே என்ன செய்யுது, பக்கத்தில் வந்து சாப்பிடுது. அதுபோல் விதவிதமான ஒட்டகைகள் இருக்குது, குதிரை, அதுபோன்று பிரம்மாண்டமான யானை இருக்குது. அதுபோல் பறவைகளுடைய வகைன்னு வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான இடமா. அதேபோல் தாயிஃபில் வந்து வெயில் அடித்த போதிலும் நல்லா குளுமையாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல இந்த ஜூ அமைஞ்சிருக்கிறது மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுபோல் குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த ராட்டன வகைகள்லாம் அதுவும் விதவிதமாக வச்சுருக்காங்க. காரு எல்லாமே வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ் இந்த இடமே ரொம்ப இந்த குழந்தைகள் அழைச்சிட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயினாக இருக்கும். தாயிஃபு வரவங்க இதை நம்ம குறிப்பாக என்னென்னா கொஞ்சம் சாயந்தர டைம் வந்தோம்னா இங்கே அந்த அது பேர் டால்பின் ஷோ வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பணம் தனியாக கட்டி போகணும். 2 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு பணம் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் வந்து உள்ள நுழைவு கட்டணம் வந்து 15 ரியால் வாங்குறாங்க. நல்ல பிரயோஜனமானது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல எல்லா விதமான விலங்குகளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம சமீபமாகவும் சில ஜூக்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த மிருகம்லாம் சாப்பாடு இல்லாமல் இறைச்சி போயிருக்கோம். ஆனால் இங்கே நல்லா ஒரு கிலோமீட்டர் நல்ல குளுமையான உள்ள பகுதியில் இருக்கிறதுனால நல்ல திரகாத்திரமாக கொடுத்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கண்குளிர்ச்சியாக இந்த மிருகங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தாயிஃபில் உண்டான ஜூ. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய யானை வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். லாமான்னு சொல்கிறாங்க. இது ஒட்டக வகை மாதிரி தானே இருக்குது பார்க்குறது, சின்னதா. நெருப்பு கோழி எதுவும் தெரில. நெருப்பு கொடி இருக்கு. நெருப்பு கொடி ஒவ்வொரு நாட்டில் உண்டான நெருப்பு கொடியும் வச்சுருக்காங்க. இதான் அரபியன் குதிரைங்கிறது. வாட்ட சட்டமான குதிரையாக இருக்கு. அப்படியெல்லாம் நல்ல அருமையான ஜூவாக இருக்கு. லோக்கலில் உண்டான பள்ளி குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ். தாயிஃபில் உண்டான ஜூ மிருக காட்சி சாலைகள். அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இப்போ போக போகிறோம். உள்ளே பள்ளிவாசல் இருக்குது. இல்லை பெரிய ஆந்தை வச்சுருக்காங்க. ஜூவில் பல்வேறு பறவைகள், மிருக காட்சி சாலையில் சிங்கம், புலி எல்லாமே வச்சுருக்காங்க. சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சாப்பாடு கழுகு, வாத்தில் உண்டான வகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சிங்கம் தூங்குது. ரிட்டர்ன் வரும்போது முழிச்சிருந்தா எடுக்கும். பெரிய கரடி தூங்குது. சின்ன கரடி கீழே படுத்துங்க.
நான் வெயில் நல்லா தூங்கு. சிங்கம் பெண் சிங்கம் மேலே படுறதுக்கு கீழே வந்து அங்கிட்டு ஓரத்தில் ஆண் சிங்கம் பார்த்துருக்கு. நல்லா கொழு கொழுன்னு இருக்கு சிங்கம். இந்த ஜூவில் நல்லா கொழு கொழுன்னு நிறைய சிங்கம், நல்லா முரட்டுத்தனமான சிங்கமாக வச்சுருக்காங்க. நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடிய ரியலாக இருக்குது. இப்போ நிறைய சிங்கம் வச்சுருக்காங்க உள்ளுக்க, பெரிய ஃபேமிலியாக வச்சுக்குது. இது ஆப்ரிக்கன் மங்கீஸ். இது கீரிப்பிள்ளை மாதிரி ஒன்று இருக்குது. இது ஹனி பேஜர்னு சொல்கிறாங்க. ஹைனாக்கள் வச்சுருக்காங்க. ஹைனா இல்லை நரி இருக்குது. ஓநாய். இங்கே தாய்ஃப் லோக்கலில் உண்டான குரங்க. முள்ளம்பன்றி உள்ள நரி இருக்கு. இந்த நரி முன்னாடி எப்படியாந்துருச்சு. இதான் நரி. இது உள்ள டால்பின் ஷோ இருக்கு. இது மாலை 5 மணிக்கு தான் இந்த ஷோ நடக்குமா. நான் உள்ள கட்டணம் வந்து 45 ரியால் ஒரு ஆளுக்கு. ஒட்டக ஸ்விங் இருக்குது. எல்லாமே ரியலாகவே பார்க்கலாம். பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது துருக்கி ஆடுகளாம். இது விதமான ஆடுகளை வச்சுருக்காங்க. இந்த ஆடுலாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. துருக்கி ஆடுகள். உள்ள ஒட்டகங்கள் வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் மான்கள் வகை வகையாக இருக்குது. புள்ளிமான். இல்லை மான்கள் பக்கத்துலேயே வந்து வாங்கி சாப்பிட்ருது. கடிச்சிடாதுன்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சு சாப்பிட்டு வாங்கி. தீனி கொடுக்கவும் எல்லாம் எழுந்திரிச்சு பக்கத்தில் வந்து மான்கள். அழகான மான்களாக இருக்குது. நிறைய இருக்குது மான்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தாயிஃபில் உண்டான இந்த ஜூ மிருக காட்சி சாலை உள்ள இந்த இடத்துல இருக்கோம். இது மதியானம் லோகருக்கு பின்னாடி தான் அது ஓப்பன் பண்ணுறாங்க. லோகருக்கு பின்னாடி இருந்து இரவு 11:30 மணி வரைக்குமே இது ஓப்பனில் இருக்குமா. நுழைவு கட்டணம் 2 வயசு உண்டான குழந்தைகளுக்கு கிடையாது. அதுக்கு மேலே உள்ள எல்லாமே 15 ரியால் கட்டி தான் உள்ளே போகணும். ஆனால் பிரயோஜனமாக இருக்குது. ஃபுல்லாக அவ்வளவு மிருகங்கள் நிறையா இருக்குது உள்ள. இந்த விளையாட்டுக்கு ஃபுல்லாக நிறைய ராட்டனங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு மொத்தமாக 70 ரூபா கட்டி எல்லாத்துலேயும் இறக்கலாம் போல். நல்ல தனிப்பட்ட குறிப்பிட்ட இதில் இறங்கினா தனித்தனி பைசா. அதே போல் டால்பின் ஷோ வச்சுருக்காங்க. டால்பின் கூட விளையாடுற மாதிரி உண்டான அமைப்பு. அதெல்லாம் பணம் 45 ரியால்